வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும் வாசிக்கப்படுறத நம்ம எல்லாரும் கவனமா கேட்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாதிரத்துக்கு ஏதுவானவர்களை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களான வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தடுப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் திருப்பிக் கொடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை பாதலவன் கேட்க கடவன் என்று எழுது. சார், நம்ம ஒரு ஏறக்குறைய 2 மாசத்துக்கு பின்பதாக ரெவலேஷன் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சோம். இப்ப எங்க இருக்கிறோம்? ரெவலேஷன் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கிறோம். 2 அதிகாரங்களை நமக்கு ஆவியானுடைய உதவினால அது என்ன சொல்லுகிறது, அதுக்கு அர்த்தம் என்ன, அது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அது இதுக்கு பேர் எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் அப்படின்வாங்க. அதாவது வேதத்தை எக்ஸ்போஸ் பண்றது. வேதத்தை நம்ம படிச்சு அதனுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சு அது நமக்கு எப்படி பயன்படும்னு ஒரு வசனமா பாக்குறது. இந்த மாதிரி பிரீச்சிங் ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ப்ரிப்பரேஷன் அதுக்கு தேவை. ரொம்ப சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணி ஓடி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ரொம்ப ரேர் கூட நம்ம பாக்குறது. ஏன்னா அந்த மாதிரி ரேர். ஆனா பைபிள்ல இருக்கிற எல்லா சர்மன்ஸும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்து எடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 2, 4, 9, 17 அந்த சர்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே எக்ஸ்பாசிட்டரி சர்மன்ஸ் தான். அப்போஸ்தலருங்க ஒரு பழைய ஏற்பாடு 2 வசனங்களை எடுத்து கோட் பண்ணுவாங்க. அங்க போட்டிருக்கிறபடின்னு கோட் பண்ணிட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்து அது நமக்கு எப்படி பொருந்தோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங். நம்ம சாட்சிகளை எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சு ஒரு வசனத்தை எடுத்துட்டு ஊரெல்லாம் நம்ம சொல்றது அது இல்ல பிரீச்சிங். எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் தேவ வசனத்தை எடுத்து அதுக்கு அர்த்தம் என்ன ஒரு வசனம் விடாம நம்ம பார்த்துட்டு வர்றது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் கூட. ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டிசிப்ளினா நம்ம படிச்சுட்டு போறது. அந்த மாதிரி படிச்சுட்டு போனோம்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு முறையா ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முறையா படிச்சுட்டு போகும்போது நல்லா முதிர்ந்து வேத அறிவோடு நல்ல பக்தியோடு நல்ல வளர்ந்த கிறிஸ்தவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்தவங்க. வேதத்தை ஒழுங்கா ஒரு வசனம் விடாம கரெக்டா படிச்சுட்டு போகும்போது வேதத்தின் வசனங்க அந்த முழு வேதத்தின் ஒரு பகுத்தறிவு அவங்களுக்கு கிடைக்குது. வேத அறிவு நல்லா அவங்களுக்கு ஏற்படுது. அது ஒரு நல்ல முதிர்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்குது. வேதத்தை பத்தி தெளிவா படிச்சுக்கிறதுக்கு அது மாத்திரம் இல்லாம நம்மள கள்ள போதகத்துல இருந்து கூட காப்பாத்துது. அங்க ஒரு வசனம் எடுத்து இங்க ஒரு வசனம் எடுத்து இங்க ஒரு வசனம் எடுத்து நம்ம எதுனா ப்ரூவ் பண்ணிடலாம் இல்லைங்களா? நம்ம பைபிள போடாத கூட எடுத்து போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிடலாம். ஆனா வேதத்தை ஒழுங்கா நம்ம படிச்சுட்டு போகும்போது அதுல என்ன போட்டிருக்கு, அதுல என்ன ஆண்டவர் சொல்ல நினைக்கிறாருன்றத ஒழுங்கா நம்ம படிச்சுக்கிட்டு நமக்கு உதவியா இருக்கும். பெரிய வேதத்தை பத்தி அறிவு எண்ணி முடியாத நன்மைகள் அதனால ஏற்பட முடியும். உதாரணத்துக்கு வேதத்தை பத்தி ஒரு தெளிவான அறிவு நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய ஆராதனையும் விசுவாசமும் வேதத்தின்படி இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேதத்தின்படியே நம்ம பிரசங்கம் கேட்கிறோம் சிந்திக்கிறோம் போது வேத அறிவு ஒரு பேலன்ஸ்டு டயட் என்னவாங்க. இப்ப பாரு ஒரு 5 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே டாபிக் பத்தி தான். அப்படி இருக்காது. வேதம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவைக்கு ஏற்றபடி அதனோட வசனங்களை மாறிக்கிட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமா அப்படி படிச்சுட்டு போலாம். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் போதகர் என்ன நினைக்கிறாரோ அது சொல்ற மாதிரி இல்ல. அங்க என்ன போட்டிருக்கோ அதைத்தான் நம்ம படிக்கிற மாதிரி. அதனால இந்த மாதிரி ப்ரீச்சிங் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பாப்புலர் கூட இல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல ஆரோக்கியமான பிரசங்கத்தை ஒத்து செவிதினம் உள்ளவர்களாக அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் கேட்கறதுக்கு ஜனங்க விரும்புவாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல,
வாட் does that verse say? அது புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, நமக்கு என்ன கேட்க விருப்பம் இருக்கோ அதுதான் கேட்க ஜனங்க விரும்புவாங்க. நம்ம அப்படி ஆயிடக்கூடாது. நமக்கு பிரசங்கம் கேட்க வரோம்னா என்ன, ஆண்டவருடைய இந்த வசனங்கள் இருக்குது, இதுக்கு அர்த்தம் என்ன, இது என்ன போட்டிருக்கு, இதுக்கு அர்த்தம் என்ன, அதை என் வாழ்க்கையில எப்படி நான் பயன்படுத்திக்கலாம், அதைத்தான் கேட்டுக்கணும். அதுதான் நமக்கு ஆரோக்கியமான பிரசங்கம், அதுதான் நம்ம படிச்சுக்கணும். சரி, அது ரொம்ப பயனுள்ளதா நமக்கு இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது அப்படி நம்ம படிச்சுக்கலன்னா, வசனத்தை ஒழுங்கா நம்ம அப்படி படிச்சுக்கலன்னா என்ன ஆகும்? ஒரு கிறிஸ்தவனும் சரி, ஒரு சபையும் சரி, என்ன ஆகும்னா இன்னைக்கு பார்க்க போற சபையினுடைய நிலைமை தான் அவங்களுக்கு. என்ன இன்னைக்கு பார்க்க போற சபைன்னா ஒரு சார்பிஸ் சபை. அந்த சபைக்கு என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ உயிருள்ள சபைன்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீ ஒரு செத்த சபை அப்படின்றாரு. ஒரு செத்த சபை. அந்த சபையை பத்தி நம்ம பார்க்க போறோம். பேரளவுக்கு உனக்கு உயிர் இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா யூ ஆர் டெட் சர்ச். அதை விட ஒரு சபைக்கு ஒரு அவமானமான ஒரு வார்த்தை வேற இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலேயே உயிருள்ள ஒரு இடம்னா சபைதான். பாவத்துல செத்து இருக்கிற, இருள்ல இருக்கிற உலகம், பாவத்துல செத்து இருக்குது உலகமே. அந்த உலகத்துல ஒரே இடம் ஜீவனுள்ள தேவனுடைய சபைன்னு பேரு, ஜீவனுள்ள கிறிஸ்து பரிசுத்தாவி இருக்கிற ஒரு இடம். அந்த ஜீவன், நான் பிழைத்திருக்கிறதுனால நீங்களும் பிழைத்திருப்பீங்கன்னு இயேசு சொன்ன அந்த சபை மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது இந்த உலகத்திலேயே எடுத்து பார்த்தோம். ஆனா அந்த சபைய செத்து இருக்குதுன்னு இயேசு வாயில இருந்தே அப்படி வருதுன்னா அதை விட அவமானம் வேற இல்லவே இல்லை. இந்த சபை ஏன் இருக்குதுன்னு கேட்கணும். இயேசுவை பார்த்து, மத்தவங்க பார்த்து சொல்லல, இயேசுவை பார்த்து நீ மரித்திருக்கிறாய், நீ செத்து இருக்கிறாய் அப்படின்ற ஒரு ஒரு இடம். ஜனங்கள்லாம் உயிரோடு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா எல்லாம் செத்து இருக்கிறாங்க. ஆனா சபை அங்கதான் உயிருள்ள மக்கள் இருக்கிறது. மறுபடியும் பிறந்து வெறும் உயிர் மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு இயேசு அவங்க விசுவாசத்தினால அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. எவ்வளவு உயிர் இருக்கணும்! இயேசு நான் வந்ததே உங்களுக்கு வெறும் ஜீவன் இல்ல, நித்திய ஜீவனை, அபேண்டன்ட் லைஃப் நீங்க அனுபவிக்கணும்னு வந்திருக்கிற. அந்த மாதிரி இயேசுடைய சபைக்கு என்ன பேருன்னா உங்களுக்கு உயிரே இல்ல அப்படின்ற அந்த சபை. பாத்தீங்கன்னா எல்லாம் செத்த மக்கள் நிறைந்த ஒரு சபை. ஆல் டெட் பீப்புள், மரித்தவங்க நிறைந்த ஒரு சபை. ஆத்மீகத்துல மரித்தவங்க. எப்படி இருக்கலாம் அந்த மாதிரி சபை அப்படின்னா, ஒரு நெருப்பு மங்கி போற ஒரு நிலை இருக்கும் இல்லையா, மங்கி போய் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படி மங்கி போற ஒரு நிலையில அந்த சபை இருக்கிறது. ஒரு பிளிக்கரிங் லைட் இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி மங்கி போற ஒரு நிலை. ஒரு சில மானை வேட்டையில ஷூட் பண்ணாங்கன்னா டெட் ரன்னுவாங்க. டெட் ரன்னுனா அது ஷூட் பண்ணோம்னா அது செத்துதான் போயிடுச்சு. ஆனா அது கொஞ்சம் ஓட பார்க்கும் இல்லைங்களா, குண்டை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஓட பார்க்கும். அந்த ஓட்டத்துக்கு தான் டெட் ரன். ஆனா அது ஓடுறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? இதான் குண்டு அடிபட்டுருச்சு, என்னத்துக்கு ஓடி என்ன யூஸ்? அந்த மாதிரி செத்த ஓட்டம் ஓடுற ஒரு சபைன்றான். அந்த மாதிரி தான் இந்த சபை. ஒரு சில ஸ்டார்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, போலார் ஸ்டார்ஸ் அது ஒடிஞ்சு அது அழிஞ்சு போயிருமா. ஆனா சில ஸ்டார்ஸ் லைட் பூமிக்கு சேர்றதுக்கு சில பல வருஷம் ஆகும். அங்க இருந்து வர லைட், அதனோட லைட் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கலாம், அந்த ஸ்டார் செத்து போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பளிச்சுன்னு பிரைட்டா உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது செத்து எவ்வளவு நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சபை நம்ம இங்க பாக்குறோம். சார்டிஸ் சபை உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கடந்த கால ஒளியில வாழலாம்னு பாக்குது, ஆனா அது ஒரு செத்த சபை. இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை சபைகள் இருக்கிறது? இயேசு சொன்னாரு, இந்த சந்ததியை நான் எதுக்கு ஒப்பிடுவேன், எதுக்கு இவங்களை ஒப்பிடலாம் அப்படின்னு அவர் ஒரு ஓமையை சொன்னார். இந்த மாதிரி இந்த ஒரு சபைகள் மாதிரி நம்ம ஊர்ல இந்த மாதிரி எங்க சபைகள் இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன நான் கதை சொல்றேன். நான் ஒரு ஓமையை சொல்றேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க அது எந்த சபைகள் அப்படின்னு. நமக்கு தான் தெரிஞ்சுக்கலாம் எந்த சபைகள். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை. ஒரு கடல் இல்லைங்களா, அந்த கடல் கிட்ட ஒரு கப்பல் சேதம்னா கடல்ல போய் கப்பல் இடிஞ்சு கப்பல் உடையிற ஒரு நிகழ்வு அடிக்கடி நடந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால யாரோ சில பேர் பார்த்துட்டு, ஐயோ அந்த கப்பல்ல எத்தனை பேர் சாவுறாங்களே, நம்ம ஒரு சின்ன ஒரு உயிரை காப்பாத்துற ஒரு நிறுவனம், லைஃப் சேவிங் ஸ்டேஷன் வாங்க, உயிரை காப்பாத்துற ஒரு ஸ்டேஷன் மாதிரி கடல் கிட்ட இருக்கோம் இல்லைங்களா,
சில பேர் அங்க இங்க ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இந்த கடல் கிட்ட வச்சோம்னா, ஏதாவது கப்பல் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடனே போய் காப்பாத்தலாமே, நமக்கு ஏதாவது சிக்னல் கிடைச்சு நம்ம உடனே போய் காப்பாத்தலாம்னு ஒண்ணு ஏற்படுத்தணும். அங்க சின்னதா தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க சின்னதா ஆரம்பிச்ச பிறகு ஒரே ஒரு பழைய கப்பல் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை வச்சு அவங்க காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. காப்பாத்தும் போது நிறைய பேர், கப்பல் சேதம் ஆகும்போது நிறைய பேர் இந்த ஸ்டேஷன் காப்பாத்திக்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேரை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. இதை பார்த்து ஐயோ இவ்வளவு நல்லது செய்யறாங்களே, நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்க. சப்போர்ட் பண்ண வந்து இன்னும் சில பேர் காப்பாத்துனவங்களா இருக்காங்க இல்லைங்களா, எங்க உயிரெல்லாம் நீங்க காப்பாத்துனீங்களேன்னு நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு போட் வாங்கி கொடுத்து நிறைய பணம் எல்லாம் கொடுத்தாங்களா, இதை நீங்க நல்லா வளர்த்தணும். அது நல்லா வளர ஆரம்பிச்சு. உயிரை காப்பாத்துற ஒரு நிறுவனம் நல்லா வளர ஆரம்பிச்சு, அவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம இன்னும் அதிகமான நன்மைகள் செய்தா என்ன, வெறும் இது ஒண்ணு செய்யற பதில் இந்த பீச்சுக்கு எவ்வளவோ பேரு பசியா வராங்க, இந்த பீச்சுக்கு எவ்வளவு பேரு பிச்சைக்காரங்க வராங்க, அவங்களுக்கு சரியா துணி இல்ல, அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நம்ம ஃப்ரீயா சாப்பாடு போட்டா என்ன, அவங்களுக்கு துணி எல்லாம் நம்ம இது பண்ணா என்ன, இன்னும் சில பேர் ஏழைங்களுக்கு அந்த கப்பல்லாம் சுத்தி அந்த கடல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு காசு இல்ல, நம்ம ஃப்ரீ போட்டிங் கூட்டு போனா என்ன, அப்படி எல்லாம் சொல்லி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நிறைய ஆக்டிவிட்டிஸ், சாப்பாடு, ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறது, அதை பண்றது இதை பண்றதுன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய காசெல்லாம் வந்த பிறகு அவங்க ஆபீஸ் எல்லாம் பெருசாகி ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ண வச்சுட்டாங்களா அவங்க ஆபீஸ. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் எல்லாம் நல்லா கிளீனா டெக்கரேட் ஆன பிறகு திடீர்னு ஒரு பெரிய கப்பல் சேதம் ஏற்பட்டுச்சா. அப்போ ஓடி போய் எத்தனையோ பேரை காப்பாத்தி கூட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் கூட்டு வரும்போது அவங்க ரொம்ப கடல்லாம் உளுந்து சாக்கடை எல்லாம் அழுக்கு மண்ணுல எல்லாம் இருந்து அந்த ஆபீஸ்ல கூட்டு வந்தோன்னா அந்த ஆபீஸே அழுக்காயிருச்சு. அடடா இது என்னப்பா எவ்வளவு நீட்டா வச்சிருந்த ஆபீஸ் இப்படி அழுக்காயிருச்சேன்னு சொல்லி அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களாம். நம்ம தொடர்ந்து இந்த கப்பல் காப்பாத்து மனுஷங்களை போய் கப்பல் சேதம் ஆன இதை செய்ய வேண்டியதா, நமக்கு எவ்வளவு மத்த வேலைங்க இருக்குது, சாப்பாடு போடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், இதை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன முடிவு பண்ணாங்களா, நம்ம இன்னுமே அதை நிறுத்திடுவோம். ஒரு லைஃப் சேவிங் ஸ்டேஷன், உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிறுவனம் வந்து ஒரு கிளப்பா மாறிடுச்சு. ஒரு எதுக்காக உண்மையான எதுக்காக ஒரிஜினல் நோக்கத்தோடு அதை ஆரம்பிச்சுச்சோ அந்த நோக்கத்தை விட்டு மற்ற காரியங்களை செய்ய ஆரம்பிச்சு. எத்தனையோ கப்பல் அங்க உடைஞ்சு 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 மக்கள் சாகுறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், ஏழைங்களுக்கு சாப்பாடு, அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கப்பல் சேதாயுது அநேக பேர் அழிந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நிறுவனம் எதுக்காக ஆரம்பிச்சுச்சோ அதனோட நோக்கத்தை இழந்து விட்டது. அதுதான் ஒரு செத்த சபை, ஒரு செத்த சபை. அங்க ஒருத்தர் சில பேர் ஆர்கியூ பண்ணாங்களாம், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்றோம், நம்ம நோக்கமே கப்பல் சேதமான அழிகிற மக்களுக்கு உயிர் கொடுக்க காப்பாற்றத்தானே நம்மளுடைய நோக்கம், லைஃப் சேவிங் தான் நம்ம நோக்கம், நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்க சில பேர் பெரிய ஆர்குமெண்ட் ஆச்சு. ஒரு எலெக்ஷன்லாம் ஆகி, சரி நீங்க அந்த மாதிரி வேலை பண்ணாலும் நீங்க புதுசா ஆரம்பிங்க, நாங்க இன்னுமே நாங்க கிளப்பா தான் இருக்க போறோம், நாங்கெல்லாம் அதை பண்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அவங்க போய் திரும்பிதான் புதுசா ஆரம்பிச்சாங்க, திருப்பி அவங்க காப்பாத்துறதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க அப்படி மாறினாங்க. அந்த மாதிரி அதுதான் ஒரு எந்த நோக்கத்துக்காக ஒரு நிறுவனம் ஆரம்பத்துல ஸ்தாபிக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை இழந்து நிக்கிறது தான் ஒரு செத்த சபை, ஒரு செத்த நிறுவனம். எதுக்காக நீங்க ஆரம்பிச்சீங்க ஒரு சபை? எதுக்காக? ஆண்டவர் என்ன சொல்றாரு சபைக்கு? ஒரு விளக்கு தண்டு, இங்கிலீஷ்ல லேம்ப் ஸ்டாண்ட். லேம்ப் ஸ்டாண்ட்னா என்ன பண்ணும்? லேம்ப் ஒளி வெளிச்சம் கொடுக்கணும். வேத வசனத்தை எடுத்து இருள் நிறைஞ்ச அறியாமை நிறைந்த உலகத்துக்கு வேத சுவிசேஷத்தை எடுத்து அறிவித்து அவங்க ஆத்மாக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்குதான் வழக்கு தண்டு ஏற்பட்டுச்சு. அதை விட்டுட்டு நம்ம மற்ற காரியங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, மற்ற காரியங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா நம்ம எதுக்காக நம்ம ஸ்தாபிக்கப்பட்டோம், எதுக்காக ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்காரு, அந்த நோக்கத்தை என்னைக்கு நம்ம மறந்து ஈஸியான காரியங்கள் வசதியான காரியம் செய்ய போறோமோ அப்போ அந்த சபை செத்துச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சபையை பத்தி. இந்த மாதிரி செத்த சபைகள் நம்ம ஊர்ல அநேகம் இருக்குது. அதனோட அடையாளங்கள்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். ஆண்டவர் அதுக்கு அந்த மாதிரி சபைகளை ஆண்டவர் எப்படி பாக்குறாரு, அவங்களுக்கு என்ன சொல்றாரு, அது இந்த லெட்டர் அவங்களுக்கு தான். இந்த லெட்டர் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 7 தலைப்புகள்ல பார்ப்போம். முதலாவது தலைப்பு, இது யார் எழுதுறது, அவரை தன்னை எப்படி அடையாளம் காமிச்சு கொள்றாரு அப்படின்றத முதலாவது வசனத்துல நம்ம படிக்கலாம்.
சர்வை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னென்னில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறார்கள். சரி, தன்னை இயேசு அடையாளம் காமிக்கிறார். ஒரு சபைக்கும் அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி தன்னை அடையாளம் காட்டுகிறார். இந்த சபைக்கு எப்படி தன்னை அடையாளம் காட்டுறாருன்னா, சார்திஸ் சபைக்கு 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர். நம்ம இந்த ரெண்டுக்கும் அர்த்தத்தை 1வது அதிகாரத்துல பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 7 ஆவிகள் 7 நட்சத்திரம். யாராவது சொல்ல முடியுமா 7 நட்சத்திரம்னா என்ன? சபைகளா? 7 நட்சத்திரம் தூதர்கள், சபை லீடர்ஸ் இல்லைங்களா? சபையினுடைய லீடர்ஸ். அந்த இதுல என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் 7 ஆவிகள். 7 ஆவிகள்னா 7 ஆவினா நம்ம 1வது அதிகாரத்தை படிச்சிருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவரை பத்தி 7 ஆவிகள் ஏன் சொல்றாரு? 7ன்றதுக்கு ஒரு பரிபூர்ணம்ன்றது ஒரு நம்பரை பாக்குறோம். இன்னொன்னு பரிசுத்தாவியினுடைய ஊழியம் பரிபூர்ணமான ஒரு ஊழியம். பரிபூர்ணமான 7 விதவிதமான ஊழியத்தை சபைக்கு செய்யறாரு அவர். என்ன அந்த 7 விதமான ஊழியம்? நம்ம ஊர்ல ஒரு ஆவி செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது பரிசுத்தாவி செய்யற ஊழியமே இல்லை. நம்ம பார்ப்போம் அந்த 7 ஊழியம் என்ன அப்படின்னா, ஐசாயால போட்டிருக்கு 11:2 படிங்களா? ஐசாயால பரிசுத்தாவினுடைய 7 ஊழியங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்கள்? பரிசுத்தாவி இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஞானத்தையும் உணர்வையும் அருளும், ஆவியின் ஆலோசனையையும் பலனையும் அருளும், ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயத்தக பயத்தையும் அருளும், ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானத்தையும் அறிவையும் ஆலோசனையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அறிவையும், ஞானத்தையும் அறிவையும் ஆலோசனையும், கர்த்தருக்கு பயப்படுற, இதெல்லாம் தான் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குறது. ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற இடம் எதுனா, ஜனங்க ரொம்ப ஞானமா இருப்பாங்க, ரொம்ப ஆலோசனை, ரொம்ப அறிவுள்ள. எந்த அறிவுள்ள? உலக அறிவுள்ளதான், வேத அறிவுள்ள மக்களா இருப்பாங்க. தேவனை பற்றிய உள்ள அறிவு ரொம்ப இருக்கும், அறியாமையில இருக்க மாட்டாங்க மக்கள். ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஊழியமே அதுதான். சத்திய ஆவியை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை எல்லா சத்தியத்திலையும் நடத்த போறார். சத்திய ஆவியானவர் அவருக்கு பேரு. அவர் நம்மள ஞானத்திலையும் அறிவுலையும் ஞானத்துல வளர்க்கிறவர், ஆலோசனையில வளர்க்கிறவர். அதுதான் அவருடைய பணி. 7 பணி. அதுதான் நம்ம பாக்குறோம். அவர் சபைக்கு ஒரு பரிபூர்ணமான வரங்களை கொடுக்கிறவர். பரிசுத்தாவிதான் சபைக்கு வரங்களை, கிஃப்ட்ஸ கொடுக்கிறவர். நமக்கு 7 விதமான கிஃப்ட்ஸ் அவர் தான் கொடுக்கிறாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனாலதான் அவருக்கு 7 ஆவியானவர்னா 7 ஆவி இல்ல, ஒரே ஆவிதான். அவருடைய 7 விதமான ஊழியர்களை பத்தி அது சொல்லப்படுது. அவர் சத்திய வசனங்களை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து நமக்கு உயிர் கொடுக்கிறவரு அவரு தான். ஒரு சபைக்கு உயிர்னா எப்படிங்க ஏற்படுது? ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறது எதுனால? யாருனால? ஆவியினால் பிறக்கிறான். ஆவியினாலையும் தண்ணீர்னாலையும் பிறக்க விட்டான். ஹோலி ஸ்பிரிட் தான் ஒரு சபைக்கு உயிர் கொடுக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் தான் ஒரு சபைக்கு வரங்க கொடுக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் தான் ஒரு சபைக்கு ஞானத்தையும் அறிவையும் வளர்ச்சியும் கொடுக்கிறது, முதிர்ச்சியும் கொடுக்கிறது. தேவ வசனத்துல எல்லா சத்தியத்துல நடத்துறது ஹோலி ஸ்பிரிட் தான். சரி, அதை பாக்குறோம் ஹோலி ஸ்பிரிட்னு. பாருங்களேன், நம்ம ஊர்ல வேத அறிவு இருக்கிறது இல்ல, ஞானம் இருக்கிறது இல்ல, சிந்தனை இருக்கிறது இல்ல. ஆனா உணர்ச்சி 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 எமோஷன்ஸ். ஆனா அதான் ஹோலி ஸ்பிரிட். உணர்ச்சிங்க தான், எமோஷன்ஸ் தான். ஆனா அதான் ஹோலி ஸ்பிரிட். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு மனுஷனை மாத்தணும்னா, ஒரு மனுஷன் உண்மையா மாறணும்னா, ஒரு பாட்டுல வர மாதிரி திருடனா பார்த்து மாறாவிட்டா அவன் மாற மாட்டான்ற மாதிரி, ஒரு மனுஷன் உண்மையா மாறணும்னா அவன் மனசாட்சி தொடப்படும். அவனை ஒரு இடத்துல கூட்டு அந்த இடம் மாதிரி நாடகம் பண்ண வச்சிடலாம். ஆனா உண்மையாவே ஒரு மனுஷன் மாறணும்னா அவன் மனசாட்சி தொடப்படணும். அவன் மனசாட்சி தொடறதுக்கு ஒரே வழி அவனுடைய சிந்தனை. அவன் எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ, அவனை சிந்திக்க வைக்கிற ஒரே காரியம் சத்தியம். அந்த சத்தியத்தை அவன் போதிக்கும் போது, சத்தியத்தை அவன் கேட்க கேட்க, சிந்திக்க சிந்திக்க, அந்த சத்தியத்தை பத்தி அவன் அறிவுல வளரும் போதுதான் அவன் மனசாட்சி தொடப்பட்டு வாழ்க்கையில மறுரூபம் ஏற்படுதுங்க. உணர்ச்சினால ஒண்ணு ஏற்பட போறது, ஒரு டிராமா தான் வருமே தவிர, உணர்ச்சினால அங்க கொஞ்ச நேரம் ஒரு டிராமா நடக்குமே தவிர, உணர்ச்சினால ஒரு மாற்றமும் ஏற்பட போறது. அதனாலதான் சத்திய ஆவியானவர், சத்தியம், அவர் சத்தியத்தை தான் பயன்படுத்துறது. சரி, அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு?
கிரியைகளையும் இல்ல, ஏழு ஏழு நட்சத்திரங்களை, ஏழு நட்சத்திரங்கள், ஏழு நட்சத்திரங்கன்னா ஊழியக்காரங்க, சபை சர்ச் லீடர்ஸ், சபையை நடத்துகிற பக்தி உள்ள ஊழியக்காரங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். ஏழு சபையினுடைய மேய்ப்பருங்க. இயேசு என்ன சொல்றாரு, இதுல என்ன காட்டுறாருன்னா, அவரு தன்னுடைய சபையை எப்படி கண்ட்ரோல் பண்றாருன்னா, பரிசுத்தாவியையும் கையில தான் வச்சிருக்கிறாரு. உண்மையான பக்தி உள்ள ஊழியக்காரங்களை வைத்து தான் அவரு சபையை அவர் நடத்துறது. அதான் அவர் காட்டுறாரு. சபையை அவர் கண்ட்ரோல் பண்றது ஹோலி ஸ்பிரிட்டையும் உண்மையான பக்தி உள்ள ஊழியக்காரங்களையும் வெற்றி பயன்படுத்துறாரு, அது சபையை நடத்துறாரு. அந்த ஊழியக்காரங்களையும் எபேசியர் 4 போட்டிருக்கு. சிலர் அப்போஸ்தலர்களாகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் அவங்கள போதகர்களாகவும் யார் கொடுத்தது சபைக்கு? ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு போட்டிருக்கு. படிக்கவே அந்த வசனத்தை, எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் கிறிஸ்தவங்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மீட்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். சபைக்கு சிலர் போதகராக, தீர்க்கதரிசிகளாக, இவங்களாக ஏற்படுத்துறது இயேசு. எதுக்காக? சுவிசேஷ வேலைக்காகவும், சபை சீர்பொருந்துவதற்காகவும், சபை சத்தியத்துல இன்னும் அதிகமா வளரணும். இன்னும் தொடர்ந்து படிங்க. எதுக்காக? நல்ல ஊழியக்காரர் இயேசுவே பார்த்து கொடுக்கிறாரு அருமையா அந்த சபைக்கு. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூடும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகி பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல், நம்ம இன்னுமே குழந்தைகளா இருந்துகிட்டு, அங்க ஒருத்தர் ஒரு போதகம் சொல்றாரு, அங்க ஓடிக்கிட்டு, அலைகள்னா தெரியுங்களா? அங்க ஒரு அலமோதம், இங்க ஒரு அலமோதம், இங்க ஒருத்தர் வந்துட்டாரு இது ஹாங்காங்ல இருந்து, இங்க ஒருத்தர் வந்துட்டாரு. மனுஷருடைய சூது வஞ்சனையான போதகத்தினால் நாம் அடிபட்டு போய் அழிந்து போயிடாம, அந்த போதகம் இந்த போதகம் இந்த போதகம் கேட்டு புதுசா வருதே நல்லா இருக்குதே அந்த போதகம் கேட்டு நம்ம அழிஞ்சு போயிடாம இருக்கும்படிக்கு இப்படி அவர் பண்ணாரு. தொடர்ந்து படிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். நம்ம சத்தியத்துல வளரணும் என்பதற்காக நல்ல போதகரை சபைக்கு ஆண்டவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உண்மையான பக்தி உள்ள போதகர்களை ஆண்டவர் தான் சபைக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது ரெண்டு காரியம் பாக்குறோம். ஆண்டவர் அதான் தன் அடையாளம் காட்டுகிறாரு. ஒரு பக்கம் பரிசுத்தாவி அந்த சபை கொடுக்கிறது அவரு தான். அந்த பரிசுத்தாவில் நிறைந்த உண்மையான போதகர்களை அந்த சபைக்கு கொடுக்கிறது அவரு தான் நம்ம பாக்குறோம். ஏன் சார்து சபைக்கு இப்படி ஒரு தன்னை அடையாளம் காட்டுறாரு? நம்ம பார்த்துட்டு வரோம். எந்த சபைக்கும் அவர் அந்த சபை சூழ்நிலை பொறுத்து தான் அடையாளம் காட்டுறாரு. ஏன் இப்படி காட்டுறாரு? ஒருவேளை நான் என்ன நினைச்சேன்னா, கொஞ்சம் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னா, அந்த சபையில அவங்க எண்ணத்தை இழந்துட்டு நிக்கிறாங்கன்றத அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ன்றதுக்காக இதை காட்டுறாரு. ஒரு செத்த சபையில பரிசுத்தாவின் வல்லமை செயல்படுமா? ஒரு செத்த சபையில உண்மையான போதகருங்க இருக்கவே முடியாது. அந்த சபைங்கெல்லாம் செத்து போறதுக்கு காரணமே அந்த போதகருங்க. அந்த அந்த அது அவங்களுக்கு இல்ல, அதை கொடுக்கறது அது நான் என்கிட்ட இருந்து அது இல்லாம செத்து இருக்கிறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, எண்ணத்தை இழந்து அவங்க நின்று செத்து இருக்கிறாங்கன்றத ஞாபகப்படுத்துறதுக்காக. ஏன்னா அந்த பரிசுத்தாவி ஞானம், அந்த அறிவு, அந்த இதெல்லாம் வருது ஹோலி ஸ்பிரிட்னால வருது. அந்த சத்திய ஆவி வேத வசனத்தினால போதித்து அந்த சபையை வளர்க்கிற போதகர் அந்த சபைகள்ல இல்ல. அதனாலதான் அந்த சபை செத்து போயிருக்கு. அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதத்துல அதை அவர் சொல்றதா நம்ம பார்க்கணும். ஏன்னா பக்தி உள்ள போதகர் ஆண்டவர் கொடுக்கும் போது அவங்க வேத வசனத்தை படிச்சு, அந்த வேத வசனத்துல படிச்சுட்டு அதனால அவங்க பர்சனலா மறுரூபம் ஆகி சபைக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. சபையினுடைய நன்மை வளர்ச்சிக்காக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட போதகர் உங்களுக்கு இல்ல அப்படின்னு அந்த சபைக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக, நினைப்பூட்டுவதற்காக அவர் அப்படி சொல்றாரு. நான் சொல்றேன், இது சரித்திரத்துல நிரூபித்த ஒரு காரியம். எந்த இடத்துல சத்தியம் இல்லையோ,
எந்த இடத்துல சத்தியம் போதிக்கிறது இல்லையோ, பிரசங்கம் போதிக்கிறது இல்லையோ, அது எவ்வளவுதான் அனுபவம் உள்ள, எவ்வளவுதான் பக்தி உள்ள தெரியற மாதிரி இருந்தாலும் சத்தியம் இல்லாத இடத்துல பரிசுத்தம் இருக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. நம்ம பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, என்ன அதுக்கெல்லாம் குறை இல்ல, ஆடுறா பூசாரின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாரு. அது என்ன சத்தியம் அங்க இல்லைன்னா, அந்த போதகருங்க சத்தியம் தான் ஒரு மனுஷனை அவனுடைய மாம்சத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வல்லமே அதான் கொடுக்குறது. அது இல்லைன்னா அந்த போதகர்களுடைய ரகசிய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒருவேளை சில வருஷம் ஆகலாம் அது வெளியே வர்றது. சங்க சபைகள்ல பாருங்களேன், போதகருங்க பணத்தின் பின்னாடியும், லஞ்சம் வாங்குறது பின்னாடியும், எலெக்ஷன் அதை பண்ணி இதை ரவுடிசம் பண்ணி இதை பண்ணி அடிச்சு குடிச்சுக்கிட்டு, ஏன் அப்படியெல்லாம் வருது? பக்தி உள்ள போதகருங்க சபையில இல்லாத போது சபை செத்து போகுது. எந்த நோக்கத்துக்காக சபை இயேசு ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை இழந்து அந்த சபை நிற்குது. அப்படிதான் சார்டிஸ் சபை இருக்கிறத பாக்குறோம். அதை ஆண்டவர் அவங்களுக்கு எடுத்து காட்டுற விதத்துல தன்னை அடையாளம் காட்டுறாரு. ஒரு மரித்த சபை, செத்து போன சபை. நான் நினைச்சு பார்த்தேன், மற்ற சபைக்கெல்லாம் அவர் பயங்கரமா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஞாபகம் இருக்குங்களா? பட்சிக்கிற கண்களோடு வெண்கல காலோடு பர்கமு சபைக்கெல்லாம் வந்தார், பயங்கரமா வந்தார். இந்த சபைக்கு இன்னும் பயங்கரமா வந்திருக்கணுமே, வெண்கல காலோடு வருகிறேன், செத்தா இருக்கிறீங்க என் பேரை வச்சுக்கிட்டேன்னு வந்திருக்கணுமே. ஆனா ஏன் இப்படி வராரு? பயமாவா இருக்குது அந்த வசனத்தை படிச்சா? பயமா இல்லாத மாதிரி இருக்கானா? ரொம்ப பயங்கரமா சொல்றது இந்த சபைக்கு தான். ஏன்னா ஒரு சபைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தாவியும் நல்ல போதகரும் இல்லாத ஒரு சாபம். அது செத்து போற ஒரு நிலைமை. அதுதான் பெரிய பயங்கரம். அது உனக்கு இல்ல, அது உனக்கு நான் கொடுக்க போறது இல்லைன்ற மாதிரி. அது என் கையில இருக்கு, அப்படித்தான் என் சபையை நான் நடத்துறேன், அது உனக்கு இல்ல, அதனாலதான் நீ செத்து போயிருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விதத்துல அவர் வர்றாரு. நான் மற்ற சபைகள் எல்லாம் வெங்கலக்காலோடு வரேன். ஏன் வரேன் வெங்கலக்காலோடு? உங்களை சிற்றிக்க வரப்போ, ஏன்னா உங்களை மாத்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க திருந்துவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த சபைக்கு உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அதை நான் வச்சிருக்கிறேன் பாரு, அது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லைன்ற மாதிரி வராரு, பயங்கரமா வராரு. சரி, ஒரு மறுபடியும் பிறக்காத ரட்சிக்கப்படாத மக்கள் சபையில நிரம்பி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு சபை பாக்குறது இல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறியா, உடனே முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் அந்த சபையில. ஆனா அந்த சபை என்ன ஆயிருக்கு? செத்த சபையா இருக்கு ஆண்டவருடைய பார்வையில. சரி, அடுத்ததாக அவருடைய ஆத்தரை பார்த்துட்டோம். அந்த நகரத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த நகரம் சார்டிஸ் என்ற ஒரு நகரம் இதுக்கு முன்னாடி பார்த்த சபை பேர் என்ன? தயத்திரா. அந்த சபையில இருந்து, அந்த ஊர்ல இருந்து ஒரு 30 மைல் தூரத்துல இந்த சபை இருக்கு. 30 மைல் தூரம். இந்த நகரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உச்சகட்ட மலையில இருக்கு. ஒரே மலைகள்ன்றது, ஒரு கொடைக்கானல் எப்படி இருக்கு, கொடைக்கானல் மாதிரி அந்த மாதிரி ஊருங்க, ஊட்டி மாதிரி அந்த மாதிரி மலைகள் 1500 அடிக்கு மேல இருக்கிற ஒரு மலையில இந்த சபை இருக்கு, இந்த ஊர் இருக்கு. பயங்கரமான ஒரு அக்ராபோலிஸ் அப்படின்வாங்க, அந்த இடத்துல தான் இந்த நகரம் இருக்கு, சார்டிஸ் என்ற ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு நம்ம போகணும்னா அது ரொம்ப மேல ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு ரோடு தான் இருக்கு. மத்த ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த பக்கம் ஏறணும்னா ஏறவே முடியாது, இப்படித்தான் இருக்கும் மலை, ஏறவே முடியாது. ஆனா ஒரே ரோடு பக்கம் தான் அந்த இதுக்கு போக முடியும். அதனால அது ஒரு நல்ல ஒரு ரெஃப்யூஜ்னா அது ஒரு நல்ல போர் சமயத்துல அந்த ஊருக்கு போயிட்டோம்னா, எனிமி அட்டாக் பண்ணோம்னா ஒரே பக்கம் தான் நம்ம கிட்ட வர முடியும், மத்த பக்கம் வரவே முடியாது. அதனால ஒரு நல்ல இடம் இது. ஒரு லிடியன் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார், கிராஷியஸ். அந்த ராஜா அந்த நகரத்துல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. சில இடங்கள்ல போய் போர் செஞ்சுட்டு கோஷியான்ற ஒரு ஊர்ல போர் செஞ்சுட்டு அங்கதான் போய் அவர் ஒளிஞ்சுக்கிட்டார். ஒரு வாட்டி அந்த ராஜா அந்த போர் செஞ்சுட்டு சரி சார்டிஸ்ல நம்ம பத்திரமா இருக்கலாம்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டாராங்க. அங்க நம்மள யாரும் தாக்க முடியாது. 3 பக்கம் அந்த ஊருக்கு ஏறி வருது, 2 பக்கம் ஏறி வரவே முடியாது. ஆனா ஒரு பக்கம் நல்லா வரலாம், அந்த பக்கத்துல ஃபுல்லா சோல்ஜர்ஸை வச்சு யார் வராங்கன்னு பாத்துக்கலாம்.
ஆனா என்ன ஆச்சுன்னா, எதிர்பாராத விதத்துல இந்த பெர்ஷியன்ஸ் என்ன பண்ணாங்களான்னா, இந்த ரெண்டு பக்கம் ஏற முடியாத இடம் இருக்கு பாருங்க, மலை ஏறுற அந்த சோல்ஜர்ஸை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் எதிர்பாராத திருடனை போல மேல வந்து எதிர்பாராம அவங்களை தாக்க வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய சரித்திரம் அந்த ஊர்ல. இந்த வசனத்துல வரப்போகுது, நான் திருடனை போல வரப்போறேன்னா அந்த ஊர்ல நடந்த ஒரு காரியத்தை தான் அவர் சொல்றார். அவங்க எதிர்பாராத விதத்துல, அவங்க சரித்திரத்துல மறக்கவே முடியாது. இந்த பக்கம் எப்படி வர முடியும்? ஒரு குழந்தைய கூட பாத்துக்க யாராவது வராங்களான்னு வச்சிருந்தாங்கன்னா கூட தப்பிச்சிருப்பாங்களாம். அவங்க அவ்வளவு கான்பிடன்ஸ், யாருமே இந்த ரெண்டு பக்கம் வர முடியாது, இப்படித்தான் வருவாங்க. ஆனா அந்த ஊரே அதனால அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஊர் இருக்கிற நிலைமை கூட அப்போ அந்த டைம்ல, இந்த லெட்டர் வர டைம்ல கொஞ்சம் 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 அழிஞ்சுகிட்டு இருக்கு, அழிஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல வந்து இந்த வஸ்திரங்களுக்கு, உள்ளங்களுக்கு, ஒயிட் உள்ளங்களுக்கு டை அடிப்பாங்க. இந்த ஒயிட் உள்ளங்களுக்கு டை அடிக்கிற ஒரு வேலை தான். சரி, நம்ம தொடர்ந்து அந்த ஊரை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த சபையை பத்தி பார்ப்போம் அடுத்ததாக. அந்த ஊரை பத்தி பார்த்துட்டோம். இந்த சபையை பத்தி பார்க்கும்போது அவ்வளவு டீட்டெயில்ஸ் இல்ல. இந்த சபையை யார் ஏற்படுத்தினாங்க, எப்படி ஏற்படுத்தினாங்கன்னு நமக்கு அவ்வளவு விவரம் நமக்கு தெரியல. ஆனா நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 19:10 போட்டிருக்கிற மாதிரி பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும் போது அந்த ஆசியா முழுவதும் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டாங்கன்னு நமக்கு போட்டிருக்கு. ஒருவேளை அந்த டைம்ல இந்த சபை ஏற்பட்டிருக்குன்னா, இந்த சபை லெட்டரை படிக்கும் போது இதுல எந்த விதமான துன்பப்படுற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இல்ல, அவங்களுக்கு கள்ள போதகத்தினால தாக்கப்படுற மாதிரி ஒரு வார்த்தை இல்ல, பாலாமு, எசபேல் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாருங்களேன், எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை. ரொம்ப வினோதம். ஏன்னா தயத்திரால இருந்த மாதிரி, தயத்திரால் நம்ம பார்த்தோம், ட்ரேட் யூனியன்ஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதனால ரொம்ப சபைக்கு பிரஷர் இருந்துச்சு. அதே ட்ரேட் யூனியன்ஸ் இந்த ஊர்லயும் இருக்கிறாங்க, தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா அவங்கனால இவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசரை ஆராதிக்கிறது அதுவும் இந்த ஊர்ல இருந்துச்சு, அதனால இவங்க எந்த பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியும் இவங்களுக்கு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மிர்னா சபையில என்ன பிரச்சனை ஞாபகம் இருக்குங்களா? யூதருங்க அவங்களுக்கு கொடுமை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய யூதருங்க இந்த ஊர்லயும் இருக்கிறாங்க, சார்டிஸ்லயும் இருக்காங்க. ஆனா அவங்கனால எந்த துன்பத்தையும் அவங்க அனுபவிக்கிற மாதிரி தெரியல. இதுல என்ன பாக்குறோம்னா, இந்த சபை இந்த எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லோர்கிட்டையும் இயேசு பேரை வச்சுக்கிட்டு எல்லோர்கிட்டையும் நல்ல பேர் வாங்கின, எல்லோர்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போன, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்ட ஒரு சபையாக நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? யாருக்குமே வெளியில இருக்கிற கலாச்சாரத்துக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாம உலகத்தோடு ஒத்து போன சபையா. அந்த யூனியன்ல நீங்க பங்கு பெற சொல்றீங்களா? தாராளமா நாங்க பங்கு பெறோம். யூதர்களோடு நாங்க ஒத்து போவோம். எல்லாருமே இந்த சபையை குறித்து சந்தோஷமா இருக்கிறார்கள். அதான் நம்ம பாக்குறோம், எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த சபை எந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு? செத்து போச்சு. இயேசுடைய சுவிசேஷத்துக்காக சாட்சியாக நிக்காம எல்லோரோடும் ஒத்து போகிற சபையாக, அந்த செத்து போன சபையாக நம்ம பார்க்கணும். சரி, அந்த சபைக்கு ஆண்டவர் என்ன புகழ கொடுக்கிறாரு? எங்கேயாவது தேடி பார்த்து ஏதாவது புகழ் இருக்கான்னு பார்ப்போம். படிங்க அடுத்த வசனம். பார்த்தா ஆரம்பத்துல புகழ் மாதிரி இருக்கு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன கிரியைகள் ஆண்டவரே? நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். என்ன பாருங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு வசனத்தோடு ஆரம்பிக்கிறார். இயேசு யூசுவலா ஆரம்பிக்கும் போது சில நல்ல காரியங்களை சொல்லி ஆரம்பிப்பார் இல்லைங்களா? உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் பர்கமு சபைக்கே சொன்னார், மத்த எல்லா நாள் சபைக்கும் நல்ல காரியங்களை சொன்னாரு. இங்க அவங்களை புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இயேசுடைய பார்வையில மதிப்புடைய கூடியது ஒரு வேல்யூபிள் இந்த சபையில அவர் ஒண்ணுமே பார்க்க மாட்டேன்றார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அது என்ன கிரியைகள் தெரியுமா? நீ உயிர் உள்ளவன் சொல்லிக்கிற நாடகம் போடுற கிரியைகள், ஆனா நீ செத்தவனா இருக்கிறாய். இயேசுடைய பார்வைக்கு ஒண்ணுமே நல்லா இந்த சபையில தெரியல. பாருங்களேன் எப்படி பாக்குறாரு. புகழே இல்ல. நான் எட்டிங்க போட்டிருக்கிறேன், ஏன்னா ரெகுலரா நமக்கு மத்த சபையில எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த சபையில புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்ககிட்ட. பயங்கரமா இருக்கு. உடனே அவர் அவங்களை கடிந்து கொள்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இந்த சபை ஒரு நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய காரியங்களை செய்யறாங்க. அதான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகள்லாம் நிறைய இருக்குது, அதுல ஒன்னும் குறை இல்லை. ஆடுறா பூசாரின்ற மாதிரி அதுல ஒன்னும் குறைங்க இல்ல. ஆனா அதெல்லாம் என்ன சொல்லுது? நீ உயிரோடு இருக்கிற மாதிரி காமிக்க பாக்குற, ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். யூ ஆர் டெட்.
செத்து போயிருக்கிற ஆவிக்குரிய உயிர் இல்லை. உலகத்தோடு சேர்ந்து சபை ஃபுல்லா மறுபடியும் பிறக்காத, மீட்கப்படாத, ரட்சிக்கப்படாத நாடகம் போடுற கிறிஸ்தவர், ஆத்தும உயிரில்லாத கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு சபை. ஆண்டவர் அவங்க எல்லாரையும் செத்தவர்களாக அவர் பார்க்கிறார், செத்தவர்களாக பார்க்கிறார். ஒரு இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கீங்களா தெரியல, சில மியூசியம்ஸ்ல எல்லாம் காடு மாதிரியே பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த கிளாஸ்ல இருந்து பார்த்தோம்னா காடு மாதிரியா இருக்கும். அது உள்ள சிங்கம் அப்படியே இருக்கிற மாதிரி உள்ள எல்லாம் புல்லு வச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா சிங்கம் மாதிரியே இருக்கும். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சில இடங்கள்ல அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம இப்ப ஜேபி பார்க் கூட நான் சொல்லிட்டு இருந்தோம், அந்த இடத்துல மிருகங்க மாதிரி, குரங்கு மாதிரியே இருக்கும், இது மாதிரியே இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்தோம்னா அதை நம்ம ஆமா ஐயோ பயமா இருக்குதே, சிங்கம் இருக்குதே, நம்ம பயப்படுவோமா? இல்ல, நான் பயப்பட மாட்டேன். எனக்கு தெரியும், நீங்க ஏமாத்த முடியாது. அது சிங்கம் இல்ல. சிங்கம் மாதிரியே எல்லா விதத்திலயும் இருந்தாலும் அதுக்கு உயிர் இல்ல. என்ன அதை வச்சு நீங்க ஏமாத்த முடியாது. ஒருவேளை இது வரைக்கும் காடையே சிங்கத்தையே பார்க்காத ஒரு குழந்தைய நம்ம எடுத்துட்டு போனோம்னா ஒரு செத்த சபையாக, ஒரு பொம்மையாக செயல்படுகிறத நம்ம பார்க்கலாம். நானும் பார்த்திருக்கேன். நம்ம ஊர்ல நிறைய சபைகளுக்கு போயிருக்கிறேன். பார்த்தோம்னா பெரிய கட்டடம் இருக்கும், அங்க பாஸ்டர்ஸ் கூட இருப்பாங்க, அங்க பைபிளை கூட திறந்து அவங்க படிப்பாங்க, ஜெபம் கூட பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா சபை வச்சு விளையாடுறதுன்னா என்ன தெரியுங்களா? சபை மாதிரி எல்லாம் இருக்கும், உண்மையா பிரேயர் பண்ற மாதிரி இருக்கும், உண்மையா பண்ற, ஆனா அது ஒரு செத்த சபை, ஒரு பொம்மைங்க. ஆத்ம உயிரில்லாத செயல்படுற சபை மாதிரி செயல்படுற ஒரு பொம்மை. அதான் நம்ம பாக்குறோம். அப்படித்தான் சார்டு சபை இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மாதிரி கொடுக்கிறாரு. அந்த சபை நீ செத்து இருக்கிறாய். நான் ஒரு சில காரியங்களை நோட் பண்ணியிருக்கேன். ஒரு சபை எப்படி செத்து போகும், ஒரு சபை எப்படி செத்து போகும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பயங்கரங்க. ஏன் நாளைக்கு நம்ம ஒரு செத்து போற சபை ஆக முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா ஆகலாம். ஏன் அந்த வழியில இப்ப கூட நம்ம போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் இந்த லெட்டர் எழுதும் போது அது நமக்கும் பொருந்தும். நம்ம அதை பார்த்து எச்சரிக்கப்படணும். நமக்கும் பொருந்தும். செத்த சபையா நீ ஆயிட்ட அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எனக்கு இருக்கிற பெரிய பயம், சில நேரங்களில் சாட்டர்டேஸ்ல தூக்கம் கூட வராது. காரணம், நம்ம சபை செத்த சபையா மாறிவிடக்கூடாது. மாறிவிடக்கூடாது. எப்போ ஒரு சபை செத்த சபையா மாறுது? வேதத்துல எங்க பாரு செத்ததுக்கு, ஒரு சாவுக்கு, ஆவிக்குரிய ஆத்மா சாவுக்கு எது தர்மா காரணமா சொல்லப்படுது? பாவம். நீங்கள் எபேசியர் 1:2 போட்டிருக்கிறமா, நீங்க பாவத்தில் மரித்திருக்கிறீர்கள். பாவம் ஒரு சபையை கொன்னுடும். பாவம் ஒரு சபையை கொன்னுடும். ஒரு பாவத்தினால ஒரு சபை செத்து போயிடும். எந்த சபையில சத்திய வசனம் இருந்து, சத்தியம் பரிசுத்த ஆவியின் வல்லமைனால சத்தியத்தை நம்ம படிச்சு அந்த சத்தியத்துல நம்ம வளராம பாவத்துல நம்ம தொடர்ந்து போகிறோமோ அந்த சபை என்னதான் ஆகும்? செத்துதான் போகும். பாவம் ஆத்மீக வாழ்க்கைய கொன்னுடும். ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா பார்க்கணும். நம்ம ஆத்மீக நிலையை குறித்து கவனமா இல்லாம நம்ம இருந்தோம்னா பாவம் நம்ம செத்துதான் போவோம். ஆத்மீக நிலை குறித்து கவனமா, கள்ள போதகர்கள், விசேஷமா கள்ள போதகர்கள் ஒரு சபையை சாவடிச்சிட முடியும். ஏன்னா அவங்க சத்தியத்தை போதிக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த மாதிரி போதகருங்க கள்ள சபையை சாவடிச்சிருவாங்க. சத்தியத்தை போதிக்காம, ஹோலி ஸ்பிரிட் மூலமா சத்தியத்தை போதித்து அந்த சபைக்கு உயிர் கொடுக்காம கள்ள போதகத்தை போதிச்சு அந்த சபை செத்துதான் போகும். அதனால இதெல்லாம் ஒண்ணு பாவம், இன்னொன்னு கள்ள போதகம். சத்தியத்துல நம்ம வளரலன்னா நம்ம செத்து போயிருவோம். இன்னொன்னு, ஒரு நம்ம பார்த்த மாதிரி ஆத்மீக நிலையை குறித்து கவனமா இல்லாம பரிசுத்தத்துல நம்ம வளராம போனோம்னா நம்ம செத்து போயிருவோம். செத்து போன சபைகளுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்கள நடக்கிற ஆராதனை எல்லாமே ஒரு வேஷமா இருக்கும். புரியுதுங்களா? பாடுற பாட்டு அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு உணர்வு கூட இல்லாத தொடர்ந்து பாடிட்டு பழகிட்டாங்கன்னா செத்து போற ஒரு சபைக்கு தான் காரணம். பாடுறோம், வாரம் நல்லா பாடுவோம் பாட்டு, ஆனா அதுக்கு என்ன அர்த்தம், அதை உணர்வோடு பாடுறோமா? வெறும் நல்லா பாட்டு ஒண்டி நல்லா வரணும், ஆனா அதுல உணர்வு இல்லாம பாடுறதுன்னா அது ஒரு செத்த சபை. அது ஒரு செத்த சபைக்கு போறதுக்கு ஒரு அடையாளம். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
நம்ம என்ன பாடுறோம், நம்ம செய்யற ஆராதனை, நம்ம செய்யற ஜெபம் அது உணர்வோடு இருக்குதா? ஒரு மேல் பார்வையாரும் வார்த்தைகளா இருக்கக்கூடாது. தனிப்பட்ட விதத்துல நம்ம வாழ்க்கைக்கு ஜெபம் இருக்கிறதா? ஜெபம் ஒரு சபை உயிரோடு இருக்கா இல்லையான்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் ஜெப வாழ்க்கை. அதான் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாம ஜெப வாழ்க்கை யாருக்குமே தனியா இருக்கிறது இல்ல, யாருமே ஒழுங்கா வேதத்தை படிக்கிறது இல்ல, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறது இல்ல, பரிசுத்தம் இருக்கிறது இல்ல, என்ன ஆகும்? அந்த சபை பாவலியா போய் செத்துதான் போகும். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஒரு பாடமா நம்ம படிச்சுக்கணும் எப்படி ஒரு சபை சாக போகுதுன்னு. சரி, 2வது வசனத்தை படி. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. இல்ல 2வது வசனமா? உன் கிரியைகளை அரசித்து நீ உயிரிழந்து பேசும் செத்தவனாய் நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். படிங்க தொடர்ந்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதாக நான் காணல. Your works are not perfect before God. உன் கிரியைகள், நீ செய்யற நிறைய காரியங்கள் செய்யற, அதெல்லாம் நீ உயிரோடு இருக்கிறன்றது காமிக்கணும்ன்ற மாதிரி நீ செய்யற. ஆரம்பத்துல பார்க்கும்போது நல்லா ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, முடிகிற மாதிரி தெரியுது. ஆனா அங்க முடியறதுக்கு போறதே இல்லை. தேவனுக்கு முன்பதாக என்னவா இல்ல? நிறைவுள்ளதா இல்ல. உன் கிரியைகள் பார்க்கறதுக்கு, மக்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஐயோ இவ்வளவு செய்யறாங்களேன்ற மாதிரி இருக்கு. ஆனா தேவனுக்கு முன்பதாக அது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. நல்ல மக்களுக்கு முன்பதாக ஐயோ எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறாங்களே, சமுதாய சேவை செய்யறாங்களே, அந்த நல்ல காரியங்கள் செய்யறாங்களேன்ற மாதிரி எல்லாம் இருக்குது. சோசியல் ஒர்க் அதெல்லாம் மாதிரி இருக்கு. ஆனா தேவனுக்கு முன்பதாக அது நிறைவாக இல்ல. தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற கிரியைகளா இல்ல. ஏன்னா செத்த கிறிஸ்தவங்க என்ன செஞ்சாலும் அது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இருக்க. ஏன் தெரியுங்களா? மறுபடியும் பிறக்காதவங்க என்ன செஞ்சாலும், எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது தேவனுடைய மகிமைக்காக அவங்க அந்த நோக்கத்தோடு அவங்களால செய்ய முடியாது. புரியுதுங்களா? எல்லாம் சுயநல நோக்கத்தோடு ஒரு மனசாட்சி திருப்திக்காக அதுக்காகத்தான் அவங்க செய்ய முடியுமே தவிர தேவனுடைய மகிமைக்காக எதுவுமே அந்த நோக்கத்தோடு செய்யற அந்த இயற்கையை அவங்க கிட்ட இல்ல. அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதாக இல்ல. அது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பயங்கரமா எப்படி சொல்றாருன்னா, ஒரு செத்து போன பெண்ணும் சில காரியங்கள் செய்யுதுன்னா அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? அது கையை ஆட்டுது, அப்படி பண்ண பாக்குது, கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி நான் உயிரோடு இருக்கிறேன்னு ஏதோ கண்ணு பாக்குதுன்னு வச்சுக்குவோம். ஏதோ பண்ண பாக்குறாங்க பின்னாடி வச்சுட்டு, அதனால யூஸ் இல்ல. உயிர் இல்லாம நீ செஞ்சு என்ன பிரயோஜனம்? அது என்னால ஏற்றுக்கொள்ளவே பட முடியாது. கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதாக இல்ல. சரி, 4வது வசனம் பற்றி. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு. இல்ல 3 படிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. சரி, இந்த மாதிரி சபைகளை அவங்க ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அதை செய்யணும் இதை செய்யணும்னு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. நல்ல அலங்காரம் நல்லா இருக்குது, உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எங்க இவரு சொல்லுவாரு, என்னதான் நம்ம அலங்காரம் பண்ணாலும், ஒரு பெண்ணத்துக்கு அலங்காரம் பண்ணாலும் அது பெண்ணம்தான். அது நல்லா லிப்ஸ்டிக் போட்டு பூ வச்சு இதெல்லாம் பண்ணி பொட்டெல்லாம் என்னதான் பண்ணாலும் அது பெண்ணம்தான். அந்த மாதிரி அலங்கார சபைக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நம்பிக்கை. அவர் என்னதான் சொல்ல முடியும்? 5வது வசனம் படிங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல வித்தியாசமா இருக்கு. உங்களில் சில பேருன்னு போட்டிருக்கு. இல்ல 4 படிங்க. ஆனாலும் தன் வஸ்திரங்களை சுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ஒரு செத்து இருக்கிற சபையில சில பேர் உயிரோடு இருக்கிறாங்க. சில பேர்னு போட்டிருக்குங்களா? சிலர் உண்டு. சிலர் கிறிஸ்தவங்க அங்க இருக்கிறாங்க. சில பேர் உண்மையான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சிலர்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம்? மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் செத்துதான் இப்ப இருக்கிறாங்க. சில கொஞ்சம் பேரு உயிர் இருக்கு, அவங்களுக்கு உயிர் இருக்கு. அது ஒண்ணுதான் நம்பிக்கை. அந்த சபைக்கு ஒண்ணுதான் நம்பிக்கை. சில பேர் உயிரோடு வெண் வஸ்திரம், அவங்க வஸ்திரத்தை இல்ல வஸ்திரத்தை என்ன படுத்திக்காம, அசுச்சிப்படுத்திக்காம, கரைப்படுத்திக்காம அவங்க வஸ்திரத்தை அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமா அவங்கள பாவத்துல இருந்து காத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சபைனால இல்ல, அவங்க தனிப்பட்ட ஒரு முயற்சினால இருக்கலாம், தனிப்பட்ட வேத வாசிப்பு, குடும்ப ஜபம், அவங்க ஒழுங்கா இருக்கிறதுனால இருக்கலாம். சில பேர் அங்க இன்னும் உயிர் பாக்குறாங்க. சில பேர் இருக்கிறது அவங்க அவங்களுடைய வஸ்திரத்தை கரப்படுத்திக்காம இருக்கிறாங்க. அதான் அந்த ஊர்ல இந்த வஸ்திரத்தை டை பண்றதுதான் நான் சொன்னேன். அத ஒரு அடையாள மொழியா பயன்படுத்துறாரு. உங்களுடைய வஸ்திரத்தை நீங்க இன்னும் உண்மையான கிறிஸ்தவங்க, உயிருள்ள கிறிஸ்தவங்க சில பேர் இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? அவர்கள் பாத்திரமான இருக்கிறதுனால வெண் வஸ்திரம்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டு என்னோடு கூட நடப்பாருங்க. ஒயிட் ட்ரெஸ்னா என்ன? கம்யூனியன் சண்டேல வெள்ளையா நம்ம போட்டு வந்துருதா ஒயிட் ட்ரெஸ்? அது ஒயிட் ட்ரெஸ் வேண்டியது. அப்போ நாங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்ல. வெண் வஸ்திரம், ஒயிட் ட்ரெஸ்னா வெண் வஸ்திரம் அப்படின்னா பைபிள்ல 3 காரியத்துக்காக பயன்படுத்து. இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஜஸ்டிபிகேஷன், சான்டிபிகேஷன் அண்ட் குளோரிபிகேஷன் அப்படின்வாங்க. நாம் தேவனுக்கு முன்பதாக நீதிமான் ஆக்குதலுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டதா ஒரு அடையாளம் பயன்படுத்துறது. இன்னொன்னு பரிசுத்தத்துல, நம்ம பரிசுத்தத்துல எவ்வளவு வளர்றோம் அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னொன்னு தேவ பரலோகத்துல தேவ மகிமைப்படுத்தப்படுறோம் இல்லைங்களா, அப்போ நமக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுது. அது ஒரு அடையாளமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பரிசுத்தமாக்குதலுக்கு. ஏன்னா உங்களுடைய வஸ்திரத்தை நீங்க தீட்டுப்படுத்திக்கலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு செத்த சபையில இருந்தாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமா இருக்கீங்க, பாத்திரவான்களா இருக்கீங்க. நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு பரிபூர்ண பரிசுத்தத்தை நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு பரிபூர்ண ஹோலினஸ், வெண் வஸ்திரத்தை நான் கொடுக்க போட்டு என்னோட நீங்க நடக்க போறீங்க. நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறோன்னு அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி சித்த சபையிலயும் கொஞ்சம் உண்மையான சில பேர் இருக்கிறீங்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை என்கரேஜ் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். அடுத்ததாக அவங்களுக்கு கட்டளை வருகிறது. இந்த கட்டளை தான் விழித்திருந்து ஆரம்பிக்குது பாருங்க 2வது வசனத்திலயா. சரி, இந்த மாதிரி சபைகளுக்கு என்ன வழி? செத்து போயிருக்கிற சபைகளுக்கு என்ன வழி அப்படின்னா, ஆண்டவர் இந்த மாதிரி சபைகளுக்கு யார்கிட்ட தான் பேச முடியும்? ஒரு பெண்கிட்ட பேசி யூஸ் இல்ல, மறுபடியும் பிறக்காதவங்ககிட்ட பேசி யூஸ் இல்ல. இதை யாருகிட்ட சொல்றாரு? அங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி சபையில, ஏன்னா அந்த காலத்துல சரி இந்த சபை இல்லைன்னா சரி இல்லையா, நம்ம வேற சபைக்கு போயிடலாம்னு அவங்களுக்கு ஆப்ஷனா இருந்திருக்கும். அவங்களுக்கு வழியே இல்ல. ஒரே ஒரு சபை தான் ஒரு ஊர்ல இருந்திருக்கும், போனா அந்த சபை தான், வேற வழியே இல்லை. அதனால அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்க ஆத்ம இதத்துல உயிரோடு இருக்கிறீங்க, நீங்களும் செத்து போயிடலாம், ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செத்து போன சபையில அதுக்கு உயிர் கொண்டு வர்றது எப்படி? ஒரு ஒரு பாத் ஃபார் ரினியூவல் அப்படின்வாங்க. ஒரு எழுப்புதலுக்கு வழி என்ன, ஒரு ரினியூவலுக்கு வழி என்னன்னா 5 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். அதை பார்த்து நம்ம முடிப்போம். 5 காரியத்தை அவர் சொல்றாரு, 5 ஸ்டெப்ஸ் ஒரு புதுப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சபையை. முதலாவது, நீ விழித்திருந்து. இங்கிலீஷ்ல என்ன வருது? பி வாட்ச்ஃபுல். வாட்ச்ஃபுல்ன்றது கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இல்ல, யூ வேக் அப். எந்திரின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் எப்படி இருந்திருப்பாங்க? அப்போ தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, உணர்வு இல்லாம இருந்திருப்பாங்க, ஆத்ம நிலையை குறித்து கவனம் இல்லாம இருந்திருப்பாங்க. நீ எந்திரி. நம்ம நீ காலைல பார்த்த மாதிரி ஒரு நித்தியத்துக்குள்ள நுழைய போற இதே மாதிரி இருந்தீங்கன்னா செத்து போவ ஆத்மால நரகத்துக்கு தான் நீங்க போக போறீங்க. சுத்தி குத்தி பார்த்து எந்திரி. நீ எங்க இருக்கிறன்னு பார்த்து உணர்வு. ஒரு கணக்கு போட்டு நீ எங்க இருக்கிற, எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க நீங்கன்றத உணர்வு. இன்னைக்கு நீ செத்தீங்கன்னா என்ன ஆகும் உன் நிலைமை? ஆத்ம நிலை என்னன்னு உணர்ந்து எந்திரி. யூ வேக் அப். இதுதாங்க முதல் ஸ்டெப். 5 ஸ்டெப் நான் சொல்ல போறேன். ஒரு செத்து இருக்கிற நிலைமைக்கு, ஒரு சில பேர் செத்துட்டாங்கன்னா ரிசசிட்டேஷன் தெரியுங்களா அவங்களுக்கு? அவங்கள இன்னும் கொஞ்சம் எப்படியாவது அவங்களை எழுப்பிடலான்னு ஷாக் எல்லாம் கொடுப்பாங்க. ஷாக் எல்லாம் கொடுத்து வாயில எல்லாம் ஊச்சி ஊதுவாங்க. அது ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி இந்த செத்து இருக்கிற சபைக்கு உயிர் வரணும், இதுக்கு பொழைக்கணும்னா என்னதான் பண்றதுன்னா 5 ஸ்டெப் ஆண்டவர் சொல்றார். முதலாவது, விழித்து கொள்ளு. அங்க உயிரோட இருக்கிறவங்களே நீங்க விழித்து கொள்ளுங்க. இல்ல நீங்களும் அவங்களோட செத்துதான் போக போறீங்க. விழித்து கொள்ளுங்க. நீங்க உடனே எந்திரிங்க அப்படின்றார். ஒரு மாதிரி மயக்கமா உணர்வு இல்லாம என்ன பண்றது? நானு எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க, அதனால நானும் போயிட்டு இருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. விழித்து கொள்ளுங்க. ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறீங்க, விழித்து கொள்ளுங்கள். அப்புறம்
கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. சரி, அதை பார்த்துட்டோம். அப்புறம் ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. இல்ல, நீ விழித்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன வருது? சாகிறதற்கு ஏதுவாகிறவர்களை ஸ்திரப்படுத்து. சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறத ஸ்திரப்படுத்து. அதான் பாருங்களேன், செத்து 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 இன்னும் போயிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ளேயும் சில பேர் செத்து போற ஒரு நிலையில இருக்காங்க. அதனால முதல் ஸ்டெப் என்ன? வேக்கப், பி அலர்ட், கவனமா இரு. நரகம் நித்தியம் வரப்போகுது, உன் ஆத்மா என்ன ஆக போகுது, பயங்கரமான நிலையில அது உணர்வு. ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, பயங்கரமான நிலை வரப்போகுது, அதை பத்தி உணர்வு. ஒரு மயக்கத்தோடு தூங்கிட்டு இருக்காத, இன்னுமே விழித்து கொள்ளு. ரெண்டாவதாக சாகரத்துக்கு செத்துக்கிட்டு இருக்கிறத அதை பலப்படுத்து. உடனே என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவங்கள உயிரோடு காப்பாத்தினது சில காரியங்கள் இருந்திருக்கலாம். ஒழுங்கான ஜபம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா வேத வாசிப்பு இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க செய்யற ஏதாவது ஒரு கிருபைகள், அங்க ஏதாவது மதிப்புடைய காரியங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம். அவங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தத அதுவும் மெதுவா போயிட்டு இருந்திருக்கலாம், செத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அதை உடனே எடுத்து ரெடி பண்ணு. ஒருவேளை அவங்க குடும்ப ஜபம் இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்க எதுவா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல என்னன்னு. சாக போற சில காரியங்களை நீ பலப்படுத்து. நீ ஒழுங்கா படிக்கிறவனா இருக்கிறியா, அது ஒழுங்கா படி. நீ ஒழுங்கா ஜெபிக்கிறவனா ஒழுங்கா ஜெபி. ஒழுங்கா ஆண்டவர் தேடுறவனா ஒழுங்கா தேடு. இன்னும் நீயும் சாவ போற ஆத்மால, நீயும் அழிய போற. முதலாவது விழித்துக்கொள்ளு. ரெண்டாவது சாகரத்துக்கு ஏதுவானதை ஸ்திரப்படுத்து. மூன்றாவதாக அப்புறம் நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை. என்னது அது? கேட்டு பெற்றுக்கொண்டதை. முழு புதிய ஏற்பாட்டுல கேட்டு பெற்றுக்கொண்டதை நானே 100 தடவைக்கு மேல வரும். என்ன தெரியுங்களா? வேத வசனம் தான். பவுல் அப்போஸ்தலர், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டதை பற்றி கொண்டிருங்கள், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டதை மறந்து விடாதீர்கள், கேட்டு பெற்றுக்கொண்டதை பற்றி கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா ஒரு சபை உயிரோடு வர்றது? முதலாவது ஆத்ம நிலையை உணர்ந்து விழித்து கொள்ளு. ரெண்டாவது எது உனக்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை நீ பலப்படுத்த. சாக போது அதை பலப்படுத்து. மூன்றாவதாக வேத வசனத்தின் பக்கம் திரும்புங்க. அதுக்கு பேர் தான் ரிஃபர்மேஷன், சீர்திருத்தம். சீர்திருத்தம்னா என்ன தெரியுங்களா? வேத வசனம் பக்கம் திரும்புறதுதான் ரெஃபார்ம். நம்ம என்ன, இயேசு என்ன கத்து கொடுத்தாரு, அப்போஸ்தலர்கள் என்ன கத்து கொடுத்தாங்க. இந்த செத்த கள்ள போதகர்களுடைய பேச்சை கேட்டு உன் ஆத்மா செத்து போயிட போதே அதை உணர்ந்து நீ எந்திரிச்சு இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லி கொடுத்தாரு, பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லி கொடுத்தாரு, அது பக்கம் திரும்புங்க. அது பக்கம் திரும்ப. அப்படித்தாங்க உயிர் பிழைக்க முடியும் ஒரு சபை. இந்த செத்து சபைகள்லாம் அப்படித்தான் உயிர் பிழைக்க முடியும். அதுதான் இந்த ரிஃபர்மேஷன் பண்ணுச்சு. 2000 வருஷம், 1500 வருஷம் ரோமன் கேத்தலிக் வந்து சபையே அழிச்சு போட்டு இருந்துச்சு, சபையே செத்து போயிருந்துச்சு. எப்படி உயிர் வந்துச்சு திருப்பி சபைக்கு? ரெஃபர்மேஷன் வந்துதான். வேதத்துக்கு போவோம், நாம் கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு நாம் போவோம்னு திருப்பி எல்லாரும் கொண்டு வந்ததுனாலதான் சபை பொழைச்சிச்சு. அதுக்கப்புறம் அதேதான் இன்னைக்கும், வேதத்துக்கு திரும்புங்க. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை திரும்பி நீங்க வாங்க அப்படின்னு. கேட்டு பெற்றுக்கொண்டதை நிறைய இடத்துல வருது. வந்தா ஒரு சில வசனங்களை படிப்போம். 1 திமோத்தி 6:20 படிக்கலாம். இன்னொருத்தர் 2 திமோத்தி 1:19. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. திமோத்திவே, நீர் பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளு. ஓ திமோத்திவே, நீ பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளு. நம்ம காண்டி வேத வசனத்தை சத்தியத்தை விட்டு கள்ள போதகருக்கு பின்னாடி போனோம்னா செத்துதான் போவோம். சபை செத்துதான் போவோம், ஆத்மீகத்துல செத்து போவோம். அது இன்னொரு வசனம் படிங்க, 2 திமோத்தி 2:2 படிங்களா. சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. இது அநேக நீ பெற்றுக்கொண்டதை நீ காத்துக்கொள்ளு. பெற்றுக்கொண்டதை மத்தவங்களுக்கு நீ சொல்லிக் கொடு. அதுதாங்க வேத வசனம். இவர் என்ன சொல்றாரு? எப்பா, நீ செத்து போயிருக்கிற ஆத்மால செத்து நீங்களும் போயிட போறீங்க. எந்திரி. முதல்ல ஆத்ம நிலையிலிருந்து உணர்ந்து எந்திரி. ரெண்டாவது வீக்கானதை பலப்படுத்தி, இன்னும் சாக போற காரியங்களை பலப்படுத்தி. ஏதோ நல்லதா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் இன்ன வரைக்கும் பொழைச்சுக்கிட்டு இருக்கிற. அதை நீ உடனே ஸ்ட்ராங் பண்ணு. மூன்றாவதாக நீ கேட்டு
பெற்றுக்கொண்ட வேத வசனத்தின் பக்கம் திரும்ப. ரிஃபார்ம்டு ஃபவுண்டேஷனுக்கு வா. ரிஃபார்ம்டு சத்தியங்களுக்கு, வேத சத்தியங்கள் பக்கம் நீ வா. அதுதான் உனக்கு உயிர் கொடுக்க முடியும். நாலாவதாக, கேட்டு பெற்றுக்கொண்டதை என்ன பண்ணணும்? நினைவு கூறு. நினைவு கூறு. ரிஃபார்ம்டு ஃபவுண்டேஷன், வேத வசனத்தின் நினைவு கூறு. இயேசு என்ன சொன்னாரு, அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாருங்க, அதுக்கு பக்கம் வந்துரு, நினைவு கூறு. மூன்றாவது, நாலாவதாக தொடர்ந்து படிங்க. இல்ல, நீங்க கரெக்டா ஒன்னா படிங்க. அதை கை கொள்ளு. ஒன்றாவதாக விழித்துக்கொள்ளு, இரண்டாவதாக பலப்படுத்து, மூணாவதாக கேட்டுக்கொண்டு கண்டதை நினைவு கூறு, நாலாவதாக அதை கை கொள்ளு. நல்லா இருந்துச்சு மெசேஜ், ரொம்ப நல்லா இருக்குது, ஆண்டவர் சொல்றது, பைபிள்ல சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா அதெல்லாம் பைபிள் சொல்ற மாதிரி எல்லாம் இருந்துட முடியுமா? பைபிள் சொல்ற மாதிரி எல்லாம் சபை வந்துட முடியுமா? அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. கை கொள்ளத. கேட்டு கொட்டு பெற்றுக்கொண்டதை கை கொள்ள. ஆண்டவர் சொல்றதை கேளு. ஏன் ஊரவங்க பேச்செல்லாம், செத்த போதகர்கள் பேச்செல்லாம் கேட்கிற நீ? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேளு. ஆத்மா பொழைக்கணும்னா அதுக்கு கீழ்ப்படி. நான் அஞ்சாவதாக மனம் திரும்பு போட்டிருக்கீங்களா? கடைசியாக மனம் திரும்பு. இதாங்க 5 ஸ்டெப்ஸ். ஒரு செத்த சபைக்கு, செத்து போற கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை இந்த 5 ஸ்டெப் தான். அவங்க பொழைக்கணும்னா, அவங்க ஆத்மா பொழைக்கணும்னா 5 ஸ்டெப். முதலாவது விழித்துக்கொள்ளு. இரண்டாவது என்ன? ஸ்திரப்படுத்து. செத்துக்கிட்டு இருக்கிறத ஸ்திரப்படுத்து. மூன்றாவதாக நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறு. நாலாவதாக எந்த அளவுக்கு நினைவு கூறணும், அதன்படிதான் இனிமே நடக்க போறேன், அதைத்தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். அது எப்படி இருக்கு? அஞ்சாவதாக எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன், கள்ள போதகத்திலையும் செத்த சபையிலயும் இருந்து. அதுக்காக மனம் திரும்பு. அதை பார்த்து அதுல இருந்து திரும்பு, அதுல இருந்து திருந்து மனம் திரும்பு. அதான் அவர் 5 ஸ்டெப் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இல்லாவிட்டால் சரி, இப்படி நீ செய்யல, அடுத்து தொடர்ந்து படிங்க. திருடனை போல் நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இல்ல அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்க, நம்ம எல்லாம் இப்படி எல்லாம் வந்துட்டோம், நம்ம செத்த சபையில தான் இருக்கிறோம், நம்ம என்ன பண்றதுன்னா, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்னிங் என்ன கொடுக்கிறாரு தெரியுமா அந்த சபைகளுக்கு? இந்த ப்ராசஸ் என்ன செய்ய விட்டான்றாரு? முதல் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விழிக்கணும். நீ முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நீ ஆரம்பிக்காம போனீன்னா, நான் வரப்போறேன், திருடனை போல வரப்போறேன். அந்த சார்ந்த சபைக்கு தெரியும், பயம். அம்மா அப்பதானே பர்ஷியன்ஸ் வந்து நம்மள அழிச்சாங்கன்னு பயப்படுவாங்க. திருடனை போல யாரும், திருடன் வரும்போது சொல்லிட்டா வருவாரு, நோட்டீஸ் கொடுத்துட்டா வருவார். யாரும் எதிர்பார்க்காத, நீ எதிர்பார்க்காத நேரத்துல நான் வருவேன். இன்னைக்கு நீ எந்திரிக்காவிட்டா எதிர்பார்க்காத நேரத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன்? திருட எதுக்கு வருது? நம்ம ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டா வருது, அழிக்கிறதுக்கு வருது. இயேசுவே சொன்னார், திருடன் கொல்லவும் அழிப்பதற்காகவே வருகிறான், அழிக்கிறதுக்காக நான் வரப்போறேன். பயங்கரமான அழிவுக்கு கொண்டு வரப்போறேன் உங்களை. நீங்க விழிக்காவிட்டா, அந்த ப்ராசஸ நீங்க ஆரம்பிக்காவிட்டா, செத்த சபையை தொடர்ந்து செத்த சபையா நீங்க இருந்துகிட்டு இருந்தா பயங்கரமான அழிவுக்கு வரப்போகுது. இயேசு இப்படித்தான் வரப்போறாருங்க. செத்த சபைங்க இந்த லெட்டர் கேக்குதோ கேட்கலையோ, அவங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். எதுக்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்கிற மருந்து, இதை ஃபாலோ பண்ணணும். நீங்க இதை நீங்க செய்யாவிட்டா அவர் வரப்போறாரு. ரெண்டாவது வருகையில பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வரப்போகுது, பயங்கரமான அழிவு அவங்களுக்கு வரப்போகுது. சரி, கடைசியில அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறாங்க, அதை பார்த்து நம்ம முடிப்போம். 5வது வசனத்துல, அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் திருப்பி போடாமல், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? ஜெயம் கொள்ளுகிறவன் ஒரு விசுவாசித்தான் ஜெயம் கொள்ள முடியும். நம்ம பார்க்கிறோம் 1 யோவான் 5:5 ஒரு விசுவாசமே உலகத்தை ஜெயம் கொள்ளுகுதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு விசுவாசியை அவன் எப்படி தன்னை நிரூபிக்கிறான்? ஜெயம் கொண்டு நிரூபிக்கிறான். ஜெயம் கொள்ளுகிறவன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் நான் செய்ய முடியும், அதுக்கு மேல ஆண்டவர் என்ன நரகத்துல போட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் இதெல்லாம் மாட்டி இருக்கிறேன், என்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் இல்ல ஜெயம் கொள்ளுகிறவன். பரலோகத்தை பத்தி அவ்வளவு சீப்பான எண்ணம் வச்சிருக்கிறவன் இல்ல ஜெயம் கொள்ளுகிறவன்.
பவுல் மாதிரி எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு முன்பதாக ஜெயம் கொண்டு வருகிறவன். என் நிலைமை புரியாதா, என் நிலைமைட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லுகிறவன் இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு வெண் வஸ்திரத்தை நான் கொடுக்க போறேன். அதாவது நான் முதல்ல பார்த்த மாதிரி பரிபூர்ண பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுக்க போறேன். என்ன போலவே ஹோலியா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படின்னா வெண் வஸ்திரம்னா ஆண்டவருக்கு போட்டிருக்கிறது. பைபிள்லாம் பார்த்து ரெவலேஷன் நான் பார்க்க போறோம். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றாரு. அடுத்ததாக என்ன சொல்றாரு? புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்துல இருந்து யார் நாமத்தையாவது ஆண்டவர் கிறுக்கி போட்டுருவாரா? ஜீவ புஸ்தகம்னா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஒரு புக் எழுதி வச்சிருக்காரு, பரலோகத்துக்கு யாரெல்லாம் வரப்போறாங்க தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கிறுக்கி போடுவேன்னு அவர் அங்க சொல்லல, மிரட்டல இல்ல, ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்க கொடுக்கிறாரு. உங்க பேரை நான் ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுக்க மாட்டேன், பயப்படாது. உங்க பேரை உண்மையான ஜெயம் கொண்டு வருகிறவர்களே, நீங்க உண்மையான விசுவாசின்னு ஜெயம் கொண்டு நிரூபிங்க. உங்க பேரை நான் ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுக்க மாட்டேன். ஏன் அதை அங்க சொல்றாருன்னா, ஒரு செத்த சபையில இந்த 5 செய்ய ஆரம்பிக்கிறோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன ஆகும்? விழிக்கிறோம். ஆத்மா அதுல இதுவரைக்கும் இல்லாத ஒரு விழிப்பு நமக்கு வந்துருது. ஒரு வீக்கா இருக்கிறதெல்லாம் பலப்படுத்துறோம். ஆண்டவருடைய சத்தியம் போதிக்கணும், ஆண்டவர் வேதத்துக்கு நம்ம திரும்புவோம். கள்ளப்போதகம் பாரம்பரிய எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டு ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம திரும்புவோம். ஒரு சீர்திருத்தம் ஏற்படுத்தணும்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களை அவங்க ரெஜிஸ்டர்ல இருந்து உங்க பேரை முதல்ல எடுத்து உங்களை சபம் நீக்கம் செய்வார்கள். இது ஹிஸ்டரியில ப்ரூவன் ஃபேக்ட். சர்வானரோலா அப்படின்னு ஒரு பெரிய போதகர் இருந்தார். அவரை சபையில இருந்து நீக்கினாங்க. 15,500 சீர்திருத்தம் வரும்போது ரோமன் கத்தோலிக்க சபை செத்து இருந்ததுனால நிறைய பேருக்கு உயிர் வந்துச்சு. இதெல்லாம் பண்ணதுனால, இந்த 5 காரியம் பண்ணதுனால தான் விழுத்து கொண்டாங்க. அவங்க பலப்படுத்தி வேதத்துக்கு திரும்பணும்னு பார்த்தாங்க. என்ன பண்ணுச்சு ரோமன் கத்தோலிக் சபை? ஆயிரக்கணக்கான மக்களை சபை நீக்கம் செஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள். ஏன் மார்ட்டின் லூத்தரிய ஒரு டேட் கூட நான் நோட் பண்ணிருக்கேன். அக்டோபர் 21, 1517 அவரை போப்பு சபை, ரோமன் கத்தோலிக் சபையிலிருந்து சபை நீக்கம் செய்து அவரை நரகத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு ஒரு லெட்டர் எழுதி எல்லாருக்கும் எல்லா சர்ச்சிலையும் போட்டார். ஏன்? அவர் பெரிய கலகம் பண்றாரு, பெரிய இது பண்றாரு, சபைக்கு விரோதமா அவர் எழும்பிட்டாருன்னு அவர் அது பண்ணி சபை நீக்கம் செஞ்சுட்டார். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உண்மையான கிறிஸ்தவர்களே, செத்த சபையில இருக்கிற கிறிஸ்தவர்களே, நீங்க அப்படி எழும்பி அப்படி போராடும் போது அந்த செத்த சபை ரெஜிஸ்டர்ல இருந்து உங்க மெம்பர்ஷிப் போயிடும்னு நீங்க பயப்படாதீங்க. ஏன் ஜீவ புஸ்தகம் அதுல உங்க பேரை ஒருபோதும் நான் எடுக்க மாட்டேன். அதுக்காக நீங்க அஞ்சாதீங்க, அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. அநேக பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் அவங்க எல்லாம் நிறைய பேர் செத்த சபையில தான் இருக்கு. என்ன ஏங்க ஏங்க அப்படின்னு கேட்டேன். ஆண்டவருக்காக வெளியே ஏதாவது செய்ய முடியாதா? ஏதாவது செய்ய முடியாதுன்னா 2 காரணம். கல்யாணம் கல்லர், கல்யாணம் கல்லர், 2 தான் காரணம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களா? ஜீவ புஸ்தகத்தை பத்தி எல்லாம் பேர்ல அங்க மெம்பர்ஷிப் இருந்துடணும், மெம்பர்ஷிப் இருந்துடணும். இதுதான் காரணம். ஆண்டவரை தான் அவங்களுக்கு என்கரேஜ் பண்றாரு. அங்க எடுத்துருவாங்க. சீர்திருத்த மார்ட்டின் லூத்தர் வந்தாரு. இன்னைக்கு நான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும்னு அந்த மனுஷன் நினைச்சிருந்தாருன்னா நமக்கெல்லாம் பைபிள் கிடைச்சிருக்கோங்களா? சீர்திருத்தம் வந்திருக்குமா? நம்ம எல்லாம் வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு சாவ போறோம். சீர்திருத்தம் ஏற்படுத்திட்டு தான் போகும். ஆண்டவருடைய வசனம் திரும்புவோம், ஆண்டவருடைய காரியத்துக்கு திரும்புவோன்ற மாதிரி தான் ஏற்படுத்திட்டு போறோம். அதுக்காக நீங்க கலங்காதீங்கன்ற. அந்த செத்த சபை ரிஜிஸ்டர்ல பேர் இருக்கிறதுனால என்ன யூஸ்? ஒரு கல்ற கிடைக்கிறதா பெரிய விஷயம் உங்களுக்கு? அதில் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரை ஒருபோதும் நான் எடுக்க மாட்டேன், ஒருபோதும் நான் எடுக்க மாட்டேன். எடுக்கிறது மாத்திரம் இல்லாம என் பேரை அங்க சொல்றதுக்கும், என்னுடைய சாட்சி என் பேரை சொல்றதுன்னா என்ன? என்னுடைய வேத வசனத்துக்காக நீங்க அங்க நிக்கிறதுக்கும், என்னுடைய கேரக்டருக்காக அங்க நிக்கிறதுக்கும் நீங்க அஞ்சாதீங்க, வெக்கப்படாதீங்க. ஏன்னா உங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேர் எடுக்க மாட்டேன். என் பிதாக்கு முன்பதாக நான் என்ன பண்ணுவேன்னு போட்டிருக்கு? பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்கரேஜ்மெண்ட் பண்றாரு. நீங்க அங்க என்னுடைய நாமத்துக்காக வெக்கப்பட்டு போகாதீங்க, நாமத்துக்காக நிக்கணும்னு அவமானப்பட்டு போகாதீங்க. என் பிதாக்கு, உங்க ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எடுக்காதது மாத்திரம் இல்ல, என் பிதாக்கு முன்பதாக உங்க பேரை நான் அறிக்கையிடுவேன். யாரு குறித்து சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவனை குறித்து. சரி, நம்ம முடிப்போம். இதான் சார்டிஸ் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற, ஒரு செத்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை. நம்மளையும்
நம்ம ஆத்மால இன்னும் உயிர் பிழைக்காத கிறிஸ்தவர்களா நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் உங்க ஆத்மா நிலையை அறிந்திருக்கிறார். சபையில ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க தப்பிக்க முடியாது. திருடனை போல வரப்போறார். உங்க ஆத்ம நிலை, பொழைத்திருக்கிற நிலை, பரிசுத்தத்துல வளர்ற நிலை, பரிசுத்தத்துல வளராம இன்னும் ஆத்ம நிலையில நீங்க மரித்து இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்து. கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம விழுத்து கொள்ளணும். நமக்கு தான் சொல்றாரு இது. நம்ம ஆத்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மேல போகுதா கீழே போகுதா, எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம இதுதான் 5 ஸ்டெப்ஸ். என்ன 5 ஸ்டெப்ஸ்? விழுத்து கொள்ளுங்க, எந்திரிங்க உடனே. நெக்ஸ்ட் திடப்படுத்துங்க. எது நல்லதா செய்றீங்க, எது உங்களால முடியுது. ஜெபம் நல்லா பண்ண முடியுதா? என்னால அவ்வளவு பைபிள் படிக்க முடியுங்க. ஜெபம் நல்லா பண்ண முடியுதா? ஜெபத்துல வளருங்க. பைபிள் நல்லா படிக்கும், பைபிள்ல வளருங்க. ஆண்டவருடைய வசனத்துல ஒழுங்கா வாங்க. எது ஸ்ட்ராங்கோ அதுல பயன்படுத்தி, அந்த கிருபையின் சாதனத்தை பயன்படுத்தி வளருங்க. இல்லைன்னா கீழே தான் போயிருவீங்க நீங்க. மூன்றாவதாக, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறுங்க. இது வரைக்கும் என்னத்தை படிச்சோம்? எவ்வளவோ சேமன்ஸ படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பட்டு இருக்கு? கேட்டு பெற்றுக்கொண்டதை படிச்சதை ஞாபகம் இருக்கா? அதான் கேட்கிறாரு. அது இல்லாத மறந்ததுனால தான் நீங்க கீழே போறீங்க. ஞாபகப்படுத்துங்க. சர்மன்ஸ கேளுங்க, திருப்பி திருப்பி பழைய சர்மன்ஸ கேளுங்க. உங்களால என்ன முடியும் அதை கேளுங்க. அதுதான் ரினியூவலுக்கு வழி, அதுதான் எழுப்புதலுக்கு வழி, ஆத்ம எழுப்புதலுக்கு வழி. நாலாவதாக, அதை கேட்டுட்டு ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விடாம கை கொண்டு, மூணாவதாக நம்ம இருக்கிற நிலைமைக்கு மனம் திரும்பும். இந்த 5 ஸ்டெப்பும் நம்ம எடுத்து ஆண்டவருக்குள்ள நம்மள யாராவது ஒரு கீழான நிலையில போயிருந்தா மறுபிறப்பு, ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புதுப்பிக்குதல் நமக்கு ஏற்படுத்தும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்வோம்.